ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்தியான இன்ஸ்டன்ட் குழி பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம மாவை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மள்ட்ட தான் சத்து மாவு இருக்கே. இந்த சத்து மாவோட ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு. 3 கரண்டி சத்து மாவு எடுத்துக்கிட்டு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு 1 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கிட்டேன். ரியா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டியாக இதுதான் இருந்தது. பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் நெய் போட்டு பணியாரம் ஊற்றிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டைரி மில்க் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஸ்கொயரையும் ஒரு பணியாரத்துக்குள்ளே வச்சுட்டேன். அதை நல்லா உடச்சி பார்க்குறப்போ அந்த சாக்கோ லாவா கேக் இருக்குல்ல, அந்த மாதிரியே வந்திருந்தது. ரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டீஸ்க்கும் நான் இதை ஊட்டினேன். குட்டீஸ் 3 பேருமே ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டாங்க. அதுலேயும் ரியா வந்து இது ஒரு சாக்கோ லாவா கேக் மாதிரியே ஃபீல் பண்ணி சாப்பிட்டுச்சு. நான் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு நேராக கிச்சனுக்குள்ளே தான் போவேன். சில நேரம் குழம்பு மட்டும்தான் இருக்கும், தொட்டுக்க கூட ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குழம்புல இருக்கிற காய் வச்சு நிறைய சாப்பாடு சாப்பிட்ருவேன். அதுதான் நமக்கு வந்து ஸ்நாக்ஸாக இருந்தது சின்னதாக இருக்கும்போது. ஆனால் நம்ம பசங்களுக்கு அப்படி இல்லை, அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை நம்ம செஞ்சு தரோம்.